100 வட்டங்களிலும் புதிய வரி சீராய்வு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வீடுகள், வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புக்குள் மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் ஆணையாளருடைய உத்தரவுப்படி அத்துமீறி வீடுகளுக்குள் புகுந்து அளந்து சகட்டு மேனிக்கு வரியினை போடுகிறார்கள். அதை போலவே மாநகரம் முழுவதும் குப்பைகள் எடுக்கப்படாமல் மலை போல் தேங்கி கிடக்கிறது. ஆனால் குப்பைகளுக்கு வரி தீட்டுகிறார்கள். அதை போலவே குடிநீர் இணைப்பிற்கு ஏற்கனவே மாநகராட்சியிலே டெபாசிட் தொகை, வைப்பு தொகை கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தமிழக அரசு திவாலாகி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு முடங்கி போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே கோவை மாநகராட்சி செயலற்று கிடக்கிறது. ஆகவே மக்களுடைய தலையிலே சுமையை சுமத்துவதற்காக குடிநீர் இணைப்பு தொகை, டெபாசிட் தொகை 4000 ரூபாய் பெறுகின்ற நடவடிக்கைகளை கோவை மாநகராட்சி இன்றைக்கு அதிரடியாக இறங்கியிருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அனைத்து கட்சிகள் சார்பிலும் நாங்கள் இதை வன்மையாக தொடர்ந்து எதிர்த்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கோவை மாநகர தெற்கு மாவட்ட திமுக கழகத்தின் சார்பிலும் சரவணம்பட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி கழகத்தின் சார்பிலும் இன்றைக்கு இந்த பகுதியில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மக்களை பாதிக்கின்ற, மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற குடிநீர் வைப்பு தொகை 4000 பெறுதல், குப்பைகளுக்கு வரி, புதிய வரி சீராய்வு போன்ற உள்ளிட்ட திட்டங்களை உடனடியாக அந்த ஆணைகளை ரத்து செய்ய வேண்டும். அப்படி ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். நேற்றைய முன்தினம் திராவிட முன்னேற்ற கழகமும் கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் முடிவு செய்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். வருகிற 18ஆம் தேதி அன்று கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் 100 வட்டங்களிலும் கோவையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகள் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொரு வட்டத்திலும் நடைபெறுகிறது. அதே போலவே 22ஆம் தேதி, 25ஆம் தேதி, 28ஆம்